ஏன்னா அக்ஷர் பட்டேல் நம்ம பார்க்குறப்போ அவரோட கேப்டன்சி நம்ம வந்து ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி பேசினோம். இது மாரி இந்த ம். சீசன்ல புதுசா வந்து அக்ஷர் வந்து உள்ள வராரு ஒரு கேப்டனா. நாம நெனச்சது எக்ஸாக்ட்லி. என்னன்னா, கோச்சோட இன்புட்ஸ் நெறைய இருக்கும். வெளிய இருந்து நெறைய கைட் பண்ணுவாங்க அப்படின்னு நெனச்சோம். பட் ஆன் ஃபீல்டுல அவர் நெறைய பண்றத பார்க்க முடியுது. நெறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஆமா. நல்ல இன்டென்ஸா பண்றாரு. ஸோ அவரோட ஸ்டைல் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீராம். சில மேட்சஸ் அந்த நர்வஸ்னஸ் இருந்திருக்கும். பட் இப்போ ஒரு மாரி செட் ஆயிட்டு வராரு அந்த ஜாப்ல. அந்த ரிட்டென்ஷன் பண்ணாங்கல்ல, அப்பவே வெளியில இருந்து இவங்க கேப்டன் எடுக்கணும்னு பல பேர் சொன்னாங்க. நான் வந்து எங்க கமெண்ட்ரில இருக்கிற எல்லா எக்ஸ்பெர்ட்ஸ்ட்டயும் நான் வந்து என் ஷோஸ்லயே சொல்லுவேன். அதான் அக்ஷர் பட்டேல் இருக்காரு. அவர் என்னங்கன்னு சொல்லுவாங்க. பட் அவர் வந்து சையத் முஸ்தாக் அலில குஜராத்த லீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. ஐபிஎல் டோட்டலி டிஃபரெண்ட் தெரியும். பட் இந்தியா டீம நம்பி வைஸ் கேப்டன்சி குடுத்துருக்காங்க அவருக்கு. ம். இந்தியா டீம்ல என்ன எபிலிட்டி பார்க்காம செலக்டர்ஸ் குடுப்பாங்க. இந்தியாவோட T20 வைஸ் கேப்டன் அவரு சூரியகுமார் யாதவ். சோ ம். அவர்கிட்ட லீடர்ஷிப் எபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு நான் என்ன ரொம்ப ரசிச்சேன்னா, அபிஷேக் போரேல் வந்து சூப்பர் ஸ்டார்ட் கிடைச்சுச்சு. பவர் பிளேல செம்மையா அடிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆறாரு அலாங் வித் கேஎல் ராகுல் பேட்டிங் அப்போ. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எடுத்தாங்க. ம். பேட் அப் ஆன அக்ஷர் பட்டேல் வந்து அபிஷேக் போரேல் கிட்ட அவர் வந்து இப்படி நெஞ்ச நிமித்திட்டு இப்படி பண்ணுன்னு சொன்னாரு. ஏன்னா அவர் என்ன மீன் பண்ணாருன்னா ஸ்பின்னர் போடுவாங்க. ம். நீ அந்த ஸ்பின்னர நீ தான் பெரிய ஆள்னு நம்பி மடக்கி அடினாரு. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிஞ்ச உடனே அவர் ஃபேஸ் பண்ண பால் அபிஷேக் போரேல் அவுட். உள்ள அக்ஷர் பட்டேல் வந்தாரு. அவர்ட்ட என்ன சொன்னாரோ பொரேல் கிட்ட அவர் பண்ணி காமிச்சாரு. 14 பால் 34 ரன்னு. அதுதான் ம். கேம் சேஞ்சர். ம். அங்க அவர் எடுத்துட்டு போனாரு. கடைசியில எக்ஸலென்ட் ஃபினிஷ் வந்து ஸ்டப்ஸ் குடுத்தாரு. ம். அவங்க டீமுக்கு. பட் அக்ஷர் பட்டேலோட இன்னிங்ஸ் தான் ஒரு கியர் சேஞ்ச், ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட்ட குடுத்துச்சு. சோ ஒரு கேப்டனா தான் வந்து அந்த இப்படிதான் ஆடணும் அப்படின்றத காமிச்சுட்டு போறாரு. ஆ பவுலிங்லயும் முக்கியமான விக்கெட் எடுத்தாரு.